மூன்று உலகங்களுக்கும் பிரயாணம் செய்தல் என்ற தலைப்பில் ஆதாம் பிரகாஷ் பாய் அவர்களின் குளோபல் பக்திக்கான வகுப்பு. ஓம் சாந்தி. மூன்று உலகங்களையும் பயன்படுத்தி எங்களுடைய மேன்மையான ஸ்திதியை, அதாவது யோகத்தினுடைய மேன்மையான ஸ்திதியை உருவாக்குதல். உண்மையில் நாங்கள் இந்த சரீர உலகத்தில் இருக்கிறோம். World drama stage where we are playing our இது நாங்கள் எங்களுடைய பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்ற விசேஷமான பாகத்தை நடித்துக் கொண்ட உலக நாடக மேடை. நாங்கள் எங்களுடைய பாகத்தை நீண்ட காலமாக ஏற்கனவே நடித்து விட்டோம். இப்பொழுது as a guest house, because இப்பொழுது நாங்கள் இந்த வீட்டை அல்லது இந்த உலகத்தை ஒரு விருந்தினர் விடுதியாக கருத வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் வீடு திரும்பி செல்லும் பிரயாணத்தில் இருக்கிறோம். இதனால்தான் எங்களை நாங்கள் ஒரு விருந்தினராக கருத வேண்டும். ஆத்மாவாகிய நான் ஒரு புள்ளி வடிவமாக ஒளியாக இருக்கிறேன். இது இந்த சரீரம் என்ற வாடகை வீட்டில் அல்லது விருந்தினர் விடுதியிலே அமர்ந்திருக்கிறது. விருந்தினர் என்றால் அனைத்திலிருந்தும் விடுபட்டிருத்தல் என்ற அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மூலை முடக்குகளிலிருந்து விடுபட்டிருக்கலாகும். நாங்கள் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற நேரத்திலே எங்களால் பாபாவை எங்களுடைய சகபாடியாக எங்களால் அனுபவம் செய்ய முடியும். எங்களுடைய நண்பனாக அனுபவம் செய்ய முடியும். 1990ஆம் ஆண்டு நான் குர்சதாதியை கேட்டேன். சூட்சும உலகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று அவரிடம் வினவினேன். அதாவது தேவதை உலகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டேன். தாதி சொல்லியிருந்தார், அந்த 5 அதாவது பஞ்ச தத்துவங்களுக்கும் அப்பாலே அதற்கு மேலே ஒரு வெள்ளை பிரகாசமான ஒளியுடன் கூடிய ஒரு முழுமையான சந்திரனுடைய ஒளியை போன்று பல புகில் மலாது பனி புகார்கள் அல்லது மலைகள் போன்று ஒரு உலகம் இருக்கின்றது. அதுதான் அந்த உலகம். அந்த தேவதைகளுடைய உலகத்தினுடைய மொழி கண்களினுடைய பாஷை. அது மௌனம், பாயினுடைய மௌனம். அவர்கள் இதை பயன்படுத்தித்தான் ஒருவருடன் தொடர்பாடலை வைத்திருக்கிறார்கள். அனைத்து செயல்பாடுகளும் அந்த உலகத்தில் எண்ணங்களுடைய சக்தி மூலமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. பாபா இந்த தேவதை உலகத்தை 2 காரணத்துக்காக ஸ்தாபித்தார். முதலாவது காரணம், பாபா அசரீரி, நாங்கள் அசரீரி வடிவத்தில் இருக்கிறோம். ஒரு இலகுவான சந்திப்புக்கு பாபா இந்த தேவதை உலகத்தை உருவாக்கி இருக்கிறார். பாபா பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் வந்து தேவதை வடிவத்திலே வந்து ஆத்மாவாகிய நான் என்னுடைய தேவதை வடிவத்திலே வந்து
And second reason, இது இலகுவாக அந்த வடிவத்திலே பாபாவை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது காரணம், Baba established this angelic world for experiencing different பாபா இந்த தேவதை relationship உலகத்தை with Baba. Because வித்தியாசமான உறவு முறைகளை using பாபாவுடன் the அனுபவம் third செய்வதற்காக world, உருவாக்கியிருக்கிறார். supreme ஏனென்றால் region. That is the இப்பொழுது sixth இந்த element. பரம அதாவது சூட்சும உலகத்தை That is நாங்கள் the Brahma பயன்படுத்துவதன் element. மூலம், அதாவது ஆறாவது தத்துவம் என்று சொல்லப்படுகிறது, In பிரம்மாவுடைய தத்துவம் என்றும் சொல்லப்படுகிறது. Baba has said, அதை பயன்படுத்துகின்றோம். உண்மையிலே பாபா சொல்லியிருக்கார் முரளியில, real remembrance, perfect remembrance is உண்மையான நினைவு, in சம்பூரணமான soul நினைவு என்பது experiencing Baba as a son of knowledge, and I the soul பாபாவை ஞான master son of சூரியனாக knowledge ஆத்ம உலகத்துல sitting பார்த்து, with Baba, visualizing ஆத்மாவாகிய Baba நான் with the eye of பாபாவுடன் my நாங்கள் intellect, ஒரு புள்ளி வடிவமாக இருந்து thinking என்னுடைய about மனதின் Baba, கண் மூலமாக chanting நான் Manmana அதனை Bhava mantra. அனுபவம் செய்து பாபாவை நினைவு This is perfect மன்மனா பவ மந்திரத்தை remembrance. நான் உச்சரிப்பதாகும். That is இதுதான் why சரியான நினைவு. அதாவது பாபாவோட I must sit in front பரந்தாமத்துல of Baba புள்ளி வடிவத்தில் இருக்கிறது. and I must focus நான் my பாபாவுக்கு முன்னால் eye of இருக்க வேண்டும். intellect on the supreme நான் point of என்னுடைய light, மனதை, Baba. கண்ணுடைய புத்தியை பரமாத்மா புத்தி, அதாவது புள்ளி வடிவமான பரமாத்மாவோட இணைக்க வேண்டும். மனம் பாபா I பற்றி can நினைக்க வேண்டும். experience the shower of powerful rays is falling on me. சக்தி வாய்ந்த அனைத்து கதிர்களும் என் மேலே விழுந்து கொண்டிருப்பதை என்னால் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் எல்லைக்கப்பால்பட்ட சக்திகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறேன். எல்லைக்கு அப்பால்பட்ட கண்ணில் அடங்காத சக்திகளை மூலத்தில் இருந்து பெறுகிறேன், சிவபாபாவிலிருந்து பெறுகிறேன். நான் சிவபாபாட்ட இருந்து, அதாவது ஞான சூரியனிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். அந்த யோக சக்தியில என்னுடைய பாவங்கள் எல்லாமே பசுமமாகின்றது, எரிந்து போகின்றது. நான் ரொம்பவும் லேசாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். இவைதான் மிகவும் சந்தோஷமான கணங்களாகும். என்னுடைய வாழ்க்கையின் மிக சந்தோஷமான கணங்களாகும். இதன் மூலமே ஆத்மாவாகிய நான் என்னுடைய கடவுளுடைய சகவாசத்திலே நான் இருக்கிறேன். சாந்தி.